பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த மாதத்தின் இது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு முழு ஊரடங்கு என்பதனாலே வழக்கம்போல நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்த வண்ணமாக ஆண்டவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் தொடங்க இருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்பு பரலோக பிதாவே, கொடான கூடிய ஸ்தோத்திரங்களப்பா. அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வீடுகளிலே இருந்த வண்ணமாக உம்மை ஆராதித்து மகிழவும், ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை எங்களுடைய ஆசீர்வாதத்தாரும் உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக பேசுகிறது. நாமதில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 103வது பாடல், தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, எங்கள் தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினம் உமக்கே மகிமை. Praise the Lord. நாம் இன்னொரு பாடலும் கூட பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நன்றி பாடல் பாடுவோம். ஜெபத்தோட செய்கிறீர்கள் 129வது பாடல். நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஆயிரம் அன்பரேம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். உணவு கொடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு கொடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஜெபம் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை கண்மொழிகள் பாதுகாத்தார். விசேஷமாய் இந்த வருஷத்திலே கடந்த 6 மாதங்களை கடந்து 7ஆம் மாதத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். 6 மாத காலமும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். இம்மட்டும் அவர் நமக்கு சுகம்பலன் ஜீவன் தந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டு தம்முடைய கரத்தின் வல்லமையால் நம்மை தாங்கி நடத்தி வந்தார். அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தார், வேலைகளை ஆசீர்வதித்தார், வேலை செய்ய நல்ல பலன் தந்தார், வருமானங்களை ஆசீர்வதித்தார், ஆகாரத்தின் தண்ணீரின் யாவருக்கும் ஆசீர்வதித்து தந்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை அருளி செய்தார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், சதாக்க நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனை நம்ம துதிக்கிறோம் ஐயாமை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மையான உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியை படைத்தவரே ஸ்தோத்திரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவரே ஸ்தோத்திரம். இதோ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்துமானவரே ஸ்தோத்திரம், சிவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த இந்த மகாபலிய கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வழியிலும் கூட தகப்பனே வீடுகளில் இருந்தபடியே உம்மை ஆராதித்து மகிழ்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும் என்று பவுல் சொன்னது போல உங்கள் சத்துவத்தின் வல்லமையிலே உடைய பிள்ளைகள் நிரம்பி ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே தகப்பனே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட உடைய வல்லமை நிறைவாய் தந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே இந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் உபத்திரவங்களை ஜெயித்து சோதனைகளை ஜெயித்து சாத்தானை மேற்கொண்டு ஆண்டவரே வெற்றி வாழ்க்கை வாழ உலகத்தையே ஜெயித்து ஆண்டவரே உடைய பிள்ளை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உடைய வல்லமை அவசியமாக இருக்கிறதப்பா. இப்பொழுதே உடைய உன்னத வல்லமை உங்களுடைய உள்ளத்தில் நிறப்பட்டும் ஆண்டவர், நிறப்பட்டும் ஆண்டவர். கதரபலபரபா ரியா மனா சந்தரபா இப்பொழுதே வல்லமை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே,
வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் வெறும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் வெறும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. உப்பர்வாதிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. உப்பர்வாதிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. தொழில் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இணையின் வல்லமை. தொழில் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இணையின் வல்லமை. தொழில் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இணையின் வல்லமை. தொழில் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கின் வல்லமை இருக்கட்டுமாமா. கதரபரபரமா ரபபா ரிபா லபபா ரியாமானா சந்தரபர திரபரபரபரபரமா ரிபா லபபா ரியாமரபா ரிபா லபபா ரபபர திரபரபா சந்தரபரபரபரபரமா. வல்லம் இருக்கட்டுமான, வல்லம் இருக்கட்டுமானவரே. ஒவ்வொருவரும் நிரப்பும் அக்கினி வாரியாய் மாற்றும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும், உலகத்தின் வெளிச்சமாய் மாற்றும், அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ரியாமானா திரபரபா ரிபா லபபா ரபபர திரபரபரபரபரமா ரபரபரபா சந்தரபரபரபரபர. வல்லம் இருக்கட்டும். இப்பொழுது உன்னத வல்லமை, உன்னத வல்லமை ஒவ்வொரு உள்ளது நிரப்பணும். அப்படிதான் நன்றி, நன்றி, கொடாத கொடி நன்றி. அப்படியே நாம் எழுந்து நின்று நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாடெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாடெல்லாம். நான் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன்
உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். பிரைஸ் தி லார்ட். 138 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வீட்டிலே இருந்தபடியே ஆண்டு ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதை நாம் அறிவோம். வெகு சீக்கிரத்தில் முன்பு போல நாம் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க, முழு சுதந்திரமாய் ஆராதிக்க ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கடந்த 3 மாத காலமாக பரலோக ராஜ்யத்தை குறித்தே நாம் வேதவசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டு சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தின் முடிவு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அதுக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் போகிற போக சற்று ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எல்லாமே ஆவிக்குரிய மக்களாக இருந்து எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 2:15 பார்க்கும் பொழுது இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். கடைசி காலத்திலே வாடுகிற நாம் இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் நாம் ஆராய்ந்து அறிந்து அதுக்கேற்றபடி நாம் ஆண்டுக்குள்ளார
உறுதியாய் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட பரலோகத்தை குறித்து நாம் வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் சீசர்களுக்கார போட்டி. என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த இயேசு அவங்களுக்கு சில காரியங்கள் விளக்கி சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அது ஒரு சில வசனத்தை நான் வாசிப்போம். அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி சில காரியங்களை சொல்கிறார். சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்றார். தேவராஜ்யத்தில் போய் யார் பெரியவனாக இருப்பாங்கிறத பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாதுன்றார். சிறு பிள்ளைகளை குறித்து 3 காரியங்களை சொன்னார். முதலாவது காரியம், மூன்றாம் வசனம் பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். மனம் திரும்புகிற விஷயத்தில் சிறு பிள்ளைகளை மாதிரி பெரியவங்க கிடையாது. எத்தனையோ பேருக்கு நாங்கள் ஆண்டுடைய காரியங்களை அறிவிச்சிருக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மதுபானத்தை விட்டுருங்க, சிகரெட்டை விட்டுருங்க, கோபத்தை விட்டுருங்க, சண்டையை விட்டுருங்க, ஒற்றுமையாக இருங்க, அன்பாக இருங்க, எவ்வளவோ சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் அறியாதவங்களும் சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் அறிந்தவங்களும் சொல்லியிருக்கிறோம். அவங்க அந்த காரியத்தெல்லாம் விட்டு மனம் திரும்புறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்படி தான் பாஸ் நினைக்கிறேன், ஆனால் முடியல, முயற்சி பண்ணுறேன், கூடி சீக்கிரம் விட்டுருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக சேட்டை பண்ணக்கூடிய சிறுபிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பாருங்கள். இயேசு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் நம்மை படைத்த உண்மையான கடவுள். அவர் கீழ்ப்படிந்து நல்லபடியாக நடந்தால் இந்த பூமியில் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைப்பார், பரலோகத்திலையும் கொண்டு சேர்ப்பார், நித்திய வாழ்வை தருவார். அப்படிலாம் கொஞ்சம் நாங்கள் பேசும் பொழுது அந்த பிள்ளை அப்படியே கீழ்ப்படிவாங்க, டோட்டலாக மனம் திரும்புவாங்க. பொய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கூட விளையாடுற பிள்ளைகிட்ட சண்டை போடக்கூடாது, யாரையும் அடிச்சிடக்கூடாது, யார் பொருளையுமே என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை சொன்னாலே அந்த பிள்ளையுடைய மனசு பதிஞ்சிடும். அப்படின்னா நீங்கள் நேர்மையாக நடந்தால் தான் நீங்கள் பரவாயில்ல போக முடியணும், எஸ்மா நரத்தில் போட்டுருவார் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளையை என்ன செய்வாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க, அப்படியே மனம் திரும்புவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் ஊழியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப விருப்பமாக செய்வேன். அந்த சண்டே ஸ்கூலில் பங்கு பெற்ற அநேக சிறு பிள்ளைகள் இன்றைக்கி வளர்ந்து பெருசாகி ஆங்காங்கே சபைகளுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாப்பா பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தாள். அவளுக்கு ஒரு 22 வயசு 23 வயசு இருக்குங்களேன். ஒரு நாள் பெட்ரோல் போட போயிருக்கும்போது, பாஸ்டர் எனக்கு தெரியுதா அப்படின்னா, பாப்பா எனக்கு தெரியல பாப்பா, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது, ஆனால் சரியாக தெரியல அப்படின்னு. நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து சண்டே ஸ்கூல் நடத்துனீங்கள, அப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்த ஆண்டவரை நான் கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். மனம் திரும்புகிற விஷயத்தில் அவங்க தான் முதன்மையான இடத்தை பெறுகிறார்கள். உடனே மனம் திரும்புவாங்க. உடனே கட்டுப்பழக்கத்தில் அப்படியே உடனே விட்டுருவாங்க, டோட்டலாக விட்டுருவாங்க. இது சிறுபிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணம். எதெல்லாம் தவறு என்று நாம் சுட்டி காண்பிக்கிறோமோ அதை புரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து உடனே சடன்லி என்ன செய்வாங்க, மனம் திரும்புவார்கள். அதை போல நாமும் மனம் திரும்பினாத்தான் பரலோகத்துக்கே போக முடியுன்ற.
ஆனால் சீசர்கள் என்ன கேட்குறாங்க? பரலோகத்தில் யார் பெரிய ஆளாக இருப்பாங்க? இதுதான் அவங்களுடைய கேள்வி. பேதுரு நினச்சிருப்பார், நானும் தலைமை சீசன், ஒருவேளை நானும் பரலோகத்தில் பெரிய ஆளாக இருப்பேனோ அப்படின்னு இவர் நினச்சிருக்கலாம். ஒருவேளை யோவான் நினச்சிருக்கலாம், நான் தான் இயேசுக்கு அன்பான சீசன், மடியில் போய் உட்கார்ந்து மாறலை சாய்ந்து கொள்வேனே, நான் தான் பெரியவனாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லி யோவான் நினச்சிருக்கலாம். ஒரு யூதாஸ் நினச்சிருக்கலாம், நான் தானே இருக்கிறதுலே படித்த ஆள், பெரிய ஆள், காணிக்கை வரவு சொல்ல பார்க்குறதே நான் தானே, ஒருவேளை நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லி யூதாஸ் நினச்சிருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் நினச்சிருந்துருக்கலாம். மத்தையும் நினச்சிருக்கலாம், மத்தையும் நான் சாதாரணமான ஆளா, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தேன், ஏன்னா ஆண்டு ஒழிஞ்சு அழைச்சிருக்கிறாரு, உள்ள நான் பெரிய ஆளா இருப்பேனோ இப்படி பலரும் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு சிறு பையனை கூப்பிட்டு முன்னால் நிறுத்தி சொன்ன காரியத்தை கேட்ட உடனே அவர்கள் அதிர்ந்து போனார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. சிறு பிள்ளை போல உடனடியாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ சுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது தான் நாம் பரலோகத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவரே சுட்டி காண்பிருக்கிறார். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். பேதுரு என்ற அப்போஸ்தலன் கூட பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்நாளிலே தான் என்ன பண்ணுறார்? பிரசங்கிக்கிறார். யூத மக்களுக்கு, திரளாய் கூடி வந்த யூத மக்களுக்கு மேல்வட்டில் நின்ற வண்ணமாய் பிரசங்கிக்கிறார். திரளான மக்கள் இந்த பேதுரு சொன்ன சுவிசேஷத்தை கவனித்து கேட்டார்கள். அதில் 3000 பேர் மட்டும் தான் பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. அந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்ட உடனே இயேசுதான் உலக ரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு இறுதியில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார்கள், மனம் திரும்பினார்கள். பேர் சொல்கிறாரு, அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உங்கள் பிரசங்கத்தில் நாங்கள் தேவ காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக மனம் திரும்பினார். சிறு பிள்ளையை போல சடன்லி உடனடியாக மனம் திரும்பினார்கள். எல்லோரும் அல்ல, 3000 பேர் மட்டும்தான் மனம் திரும்பினார்கள். 3000 பேர்த்துக்கு தான் அந்த சிறுபிள்ளையை போல மனம் திரும்பக்கூடிய ஒரு குணம் இருந்தது. அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்றைக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபையே ஆரம்பமாகிறது. எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? மனம் திரும்பினதுனால அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்தாவின் நிறைவை கொடுத்து தேவராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல் அவசியம். அவன் பத்மாசோட பாடுறார், என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா? மகனே, உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. கிறிஸ்தவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் கோவப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.
சண்டை போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பகைக்கிறவங்களா, விரோதிக்கிறவங்களா, பிரிவினையை உண்டாக்குறவங்களா அல்லது பிரிந்திருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதெல்லாம் மாம்சத்துக்குரிய குணம் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்கிறார். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் மாம்சத்துக்குரிய குணம். இப்படிப்பட்ட குணமுடையவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். இதெல்லாம் விட்டு சிறுபிள்ளையை போல தேவ வார்த்தையை கேட்கும்போது உடனடியாக நாம் சிறுபிள்ளையில் போல மனம் தருவோமானால் நாம் தான் பரலோகத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்கள். 2வது சிறுபிள்ளையை குறித்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனம், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். தன்னை தாழ்த்துகிறவன், தாழ்மை குறித்து சொல்கிறார். சிறு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய 2வது குணம்னு கேட்டிங்கன்னா தாழ்மையான குணம் இருக்கும். தாழ்மையான குணம் இருக்கும். 2 பிள்ளை விளையாண்டுட்டு இருப்பாங்க, சரி சண்டை போட்டுக்குவாங்க. உடனே ஒரு சொல்லுவான், இனிமேல் நான் கூட விளையாடுறதுக்கு வரவே மாட்டேன் அப்படிமா. மனசெல்லாம் பாரமாகிடும். ஐயோ நம்ம சண்டை கூட போய் தானே நம்ம கூட விளையாட வர மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லி டென்ஷிவான். அப்படியே தன்னை தாழ்த்துவான், கெஞ்சுவான். ப்ளீஸ்டா, சாரிடா, தெரியாமல் நான் சண்டை போட்டேன்டா, சாரிடா, மன்னிச்சுக்கடா, வாடா வாடா வாடான்னு செஞ்சிடும். அழுதுருவான். அழுது அப்படியே கெஞ்சிடும். அவ்வளோ தாழ்மையாக இறங்கி போவான். இந்த மனசு பெரியவங்களுக்கு வருமா? யாரும் சண்டை போட்டா தினேஷ் சொல்லி பார்த்துருக்கேன். என்கிட்ட பேச மாட்டியா, பேசுடா, சாரிடான்னு அழுகிற பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேன். பெரியவங்க அது மாதிரி செய்வாங்களா? ஏதோ நான் தெரியாமல் பேசிட்டேன், சாரி, என்கிட்ட பேசுங்க, நம்ம ஒற்றுமையாக இருப்போம். யாராவது அப்படி இவங்க இறங்கி வருவாங்களா? இவங்கிட்ட போய் நான் வழியை பேசவா? சண்டை போட்ட விட்டு நான் வழியை பேசவா? நான் இறங்கி போகவா? தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய பெரிய ஆட்களை பார்த்துருப்போம். ஆனால் சிறுபிள்ளையை கொஞ்சம் நேரம் சண்டை போடுவாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் சில நிமிஷங்கள்லேயே அதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் ஒற்றுமையாக விளையாடுவாங்க. உடனடியாக என்ன செய்வாங்க? அவங்க ரொம்ப தாழ்மையாக இருவாங்க. சிறுபிள்ளையை அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் உடனே தாழ்ந்த மனதோடு கூட பேசிக்கொள்வாங்க. அது அப்படியே டோட்டலாக மறந்துடுவாங்க, பகையை மறந்துடுவாங்க. பெரியவங்களுக்கு பகை 10 வருஷம் ஆனாலும் நான் செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். சிறுபிள்ளை அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. சில நிமிஷத்துலேயே மறுபடியும் பேசிக்குவாங்க, மறுபடியும் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக விளையாடுவாங்க. இது தாழ்மையான குணத்தை குறிக்கிறது. இந்த சிறுபிள்ளைகளைப் போல இந்த தாழ்மை நமக்கு வர வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 48 கூட அதான் சொல்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று இங்கேயும் தாழ்மை குறித்து தான் சொல்கிறார். தன்னை சிறியவனாய் நான் பெரிய ஆள் மீசனை முறுக்கி விட்டு பெருமையாக ஆணவமாக கௌரவமாக இல்லாமல் தன்னை ஒரு சிம்பிளாக, தன்னை ஒரு மிகவும் தாழ்மையோடு கூட யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களும் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் என்பதை ஆண்டு சொல்லுகிறார். இயேசுவை பாருங்கள், அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர். இந்த பூமியில் அடிமை கோலமாக, தாழ்மை கோலமாக வந்தார். சிறுவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். சிறுபிள்ளையாக இருந்து அப்படி வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிடலாம். ஆனால் பெரிய ஆளாக இருக்கிற ஒரு ஆள் சிறுபிள்ளையை மாறுறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவர் தான் பெரியவர், அவர் தான் பயப்படத்தக்கவர் என்றெல்லாம் சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறாரு.
அந்த பெரிய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்க சிறு குழந்தைய பிறந்தார். பெரியவளை பார்த்தோம்னா ஐயா வாங்க ஐயா, கத்தருக்கு சோத்திர ஐயா கனம் பண்ணுவான். சிறுபடியை போய் ஐயா வாங்க ஐயா, கத்தருக்கு சோத்திர ஐயா சொல்லுவோமா? டே இங்கே வாடா, குட்டி பையா அங்கே வாடா, சின்ன பையா அங்கே வாடா. ரொம்ப செய்கிறோம், சாதாரணமாக கூப்பிடுறோம். இயேசு குழந்தைய பிறந்து அவர் சிறுபையனாக இருக்கும்போது எத்தனை பேர் டே இங்கே வாடா தம்பி எவ்வளோ கொண்டிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நான் கடவுள், நான் காட், என்னை போய் நீ வாடப்படாமல் கூப்பிடலாமான்னு சொல்லி எனக்காவது அவர் பேசியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. பெரியவர் சிறியவரானார், குழந்தையானார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தாழ்வு தெரியுமா? குழந்தையாகி தன்னை தாழ்த்தினது மட்டுமல்ல, சிலுவை அவர் வளர்ந்து பெரியவளாகி ஊழியம் செஞ்சு சிறுவன் மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நாம் தாழ்மையை கரித்து கொள்ள வேண்டும். சிறுபிள்ளை எப்படி தாழ்மையாக இருப்பாங்களோ, இந்த தாழ்மை குணத்தினால யார் சண்டை போட்டாலும் உடனே செஞ்சிடுவாங்க, சமாதானமாகிடுவாங்க. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் சின்ன வாக்குவாதம் வரும், சின்ன சண்டை வரும். சாரி கட்ட முடிஞ்சு போச்சு, நான் போய் விட்ட சாரி கேட்கவா, அவளை பேசுனா பசட்டா போகிறா. ஆனால் இந்த மாதிரி நினைக்கும், நான் போய் அந்த ஆட்ட சாரி கேட்கவா, பேசுனா பசட்ட இருக்கட்டும். இதெல்லாம் மன மேட்டிமையை குறிக்கிறது, பெருமை குறிக்கிறது. சாரிம்மா தெரியாமல் பேசிட்டேன், சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன் இவ்வளோ சொன்னால் அப்படி இறங்கி வர மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இதனால குடும்பங்களோட பிரச்சனை. நம் தாழ்மையை பேச்சின் அடிப்படையில், செயலின் அடிப்படையில் நம்ம வெளிப்படுத்துவோமானால் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அந்த தாழ்மை நம்மை பரலோகத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். தாவீது தன்னை மிகவும் தாழ்த்தின அருமையான ஒரு தேவ மனிதன். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சவுல் ராஜா பெருமை கொண்டான். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவன் எதுவுமே கடைசி வரைக்கும் அவனை சாதிக்க முடியல. தாவீது கடைசி வரைக்கும் தாழ்மையாக இருந்தான். அந்த தாழ்மை குணம் ஆண்டு பிடிச்சதுனால அவன் வம்சத்திலேயே இயேசு பிறந்தார். யோசிச்சு பாருங்க, நாமும் கூட தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். மரியாள் கூட தன்னை தாழ்த்து போய்த்தான் அந்த மரியாளை தேர்ந்தெடுத்து மரியாதை வயிற்றிலே இயேசு பிறந்தார். அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கினார் என்று மரியாள் குறிப்பிடுகிறாள். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது இது சிறுபிள்ளை குறித்து சொல்றதை பார்ப்போம். ஆறாம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். இங்கே சொல்கிற பாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவன். சிறு பிள்ளைகளுக்கு இயேசு குறித்து சொல்லி பாருங்கள், அந்த பிள்ளையை அப்படியே நம்ம 100க்கு 100 நம்புவாங்க. பெரியவங்க யோசிப்பாங்க, இயேசு தான் உண்மையான கடவுளா? எப்படி இவங்க பொய் சொல்கிறாங்களோ, நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்களோ,
பலவாறு யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அப்படியே விளக்கி சொல்லுங்கள். இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு, எப்படி அவர் உண்மையான கடவுள் அப்படின்னா, உயிருள்ள மனுஷன்தான் என்ன பண்ணுறான், ஒரு காரை உருவாக்குறான், அது ஏற்கிறான். காரு தானாக வரலை, பைக்கு தானாக வரலை, உயிருள்ள மனுஷன் தான் அதை உருவாக்குறான், ஏற்கிறான். அதுபோல் இவ்வளோ பெரிய வானம் பூமி இவ்வளோ பெரிய உலகம் தானாக வரலை, உயிருள்ள கடவுள் தான் இதெல்லாம் அழகாக படைச்சார். வானத்தை, பூமியை, சூரிய சந்திர நட்சத்திரங்களை, முழு உலகத்தை அவர் தான் படைச்சார். அவர் தான் முழு உலகத்தையும் இயக்குறாரு. அவர் இயக்கிறதுனால தான் எல்லாமே இயங்குது. சூரியன் கிழக்க ஒதிக்குது, சாயங்காலம் மேற்க மறையுது, இரவு பகல் மாறி மாறி வருது. சூரியனை சுற்றி 9 கோள்கள் பலாயிரம் மைல் வயத்தில் பலாயிரம் மைல் வேகத்தை சுற்றுது. தானாக சுற்றுமா? அவர் தான் இயக்குறாரு. அந்த 9 கோள்கள் ஒன்று தான் நம்ம குடியிருக்கிற பூமி. பூமி தனித்தானே சுற்றுவதற்கு ஒரு நாளும், சூரியன் சுற்றி வருவதற்கு ஒரு ஆண்டு காலம் சொல்லி சயின்ஸில் படிக்கிறோமா இல்லையா? சயின்ஸ் பாடத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து படிக்க சொல்லும்போது அந்த பிள்ளைய அழகாக புரிஞ்சுக்கிட்டு 100க்கு 100 நம்புது. பெரியவங்க நம்புவாங்களா? என்ன தான் நம்ம படிக்க சொன்னாலும் பார்ப்போம், யோசிச்சு சொல்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆண்டவரையும் அவர் நமக்காக வைத்திருக்க பரலோக ராஜ்யத்தையும் நம்ப வேண்டும். பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது வானத்துக்கு மேலே, அங்கே தான் நம்மை படைத்த ஆண்டவர் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறாங்க. இரவு பகல் அங்கே ஆராதனை நடக்குது. அங்கிருந்து தான் ஆண்டு முழு உலகத்தை கண்காணிக்கிறார். அந்த பரலோகத்தில் தங்கும் மாளிகை நமக்கு கட்டி வைத்திருக்கிறார். நம்ம உண்மை ஆண்டு ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்தில் போய் நம்ம நிரந்தரமாக வாழ்வோம். இதெல்லாம் சொன்னால் பிள்ளைங்க அப்படியே நம்புவாங்க, சிறு பிள்ளைங்க அப்படியே நம்புவாங்க. பெரியவங்க ஆமாம் இந்த பரலோகத்தை போய் நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறாரு என்னெல்லாம் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க, சந்தேகப்படுவாங்க, தயங்குவாங்க. ஆனால் சிறு பிள்ளைங்க அப்படியே நம்புவாங்க. ஒரு சமயம் ஒரு 10 வயசு ஒரு 11 வயசு இருக்கும் பாப்பா. அந்த பாப்பா வந்து ஒரு நாள் ஒரு கதை புத்தகம் படித்தான். அதில் வந்து டார்ஜானுடைய கதை. டார்ஜான் ஒருத்தன் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறான். ஒருவேளை நாட்டில் உள்ள மனுஷங்க யாராவது காட்டுக்குள்ளே போயிட்டு பாதிரியாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவன் அவங்களுக்கு உதவி செய்வான், காப்பாற்றுவான், ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வரும். ஒரு நாள் அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத பாப்பா, இதெல்லாம் வந்து கதை தான், இதெல்லாம் படிக்காத, இதெல்லாம் தேவையில்லைங்கிறப்போ, இல்லை அங்கிள் உண்மையிலேயே டார்ஜான் ஒருத்தன் காட்டுக்குள்ளே இருக்கிறான், அப்படி இல்லாமலையா இந்த புத்தகத்தில் வந்து அவரை பற்றி எழுதியிருப்பாங்க, அது அப்படியே நெசம் சொல்லி நம்புகிறான். உண்மையிலே இருக்கிறான், காட்டுக்குள்ளே யாராவது போயிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா அவன் காப்பாற்றுவான், உதவி செய்வான், அவன் ரொம்ப பெரிய வீரன், அவன் ரொம்ப நல்லவன், உண்மையிலே இருக்கிறாங்கன்னு சாதிக்கிறான். அப்புறம் வளர்ந்து வந்த பிறகு தான் அவளுக்கு புரிஞ்சுது அது கதை புத்தகம் சொல்லிட்டு. ஒரு சிறு பிள்ளையை எதையுமே நம்பக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அப்போது படைத்த ஆண்டவரையும் அவருடைய வேதத்தையும் அவருடைய பரலோக ராஜ்யத்தையும் சிறு பிள்ளைகளைப் போல நான் சந்தேகப்படாமல் 100க்கு 100 நம்ப வேண்டும் என்று அனுப்பிச்சோம். அப்படி நம்புகிறவங்க தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது அந்த கானாட்டை சுதந்திரிக்க ரொம்ப வாஞ்சியாக புறப்பட்டு போனாங்க இல்லையா? 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். ஆனால் போய் சேரும்போது அந்த 6 லட்சத்துக்குள்ள கணக்கு ஏறக்குறைய 30 லட்சம் பேர் போனாங்க, அது கணக்கு வேறு. இந்த 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். ஆனால் போய் சேரும்போது அந்த 6 லட்சத்துக்கு உள்ள கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. யார்? யோசுவா, காலேப். அவங்க தான் கானான் தேசத்தை தருவார் என்று நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். மற்றவங்களாம் விசுவாசமே இல்லை. கானாட்டுக்கு நம்ம போக முடியுமா முடியாதா, கொண்டு சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா, கானாடும் இருக்கா இல்லையா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு அவங்க சந்தேகம் வந்துச்சு. சந்தேகப்பட்டவங்க யாரும் போக முடியல, சுதந்திரிக்க முடியல. சிறுபிள்ளையை போல 100க்கு 100 நம்பி உள்படிந்த அந்த யோசுவா, காலேப் அதை பிரவேசித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். அப்புறம் நன்மைதீமை அறியாத அநேகர் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிறுபிள்ளைகளைப் போல நான் நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட அதான் சொல்கிறார். மார்க்கு 10:15 வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ப வேண்டும், அதற்கு வேண்டும் என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரை அறிந்து தனக்கென்று வைத்திருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து அதை நம்பி தூரத்திலே அதை பார்த்து அதை அணைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? ஆபிரகாம் சிறு பிள்ளையைப் போல ஒரு சிறு பிள்ளையிடத்தில் நாம் சொல்லுகிற காரியங்களை எப்படி அந்த சிறு பிள்ளைகள் நம்புகிறார்களோ அதை போல ஆண்டவரையும் அவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் நம்பின மனிதனாக்கும் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. பதிமூன்றாம் வசனம், எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எபிரேயர் ஆக்கி என்று அழகு எழுதுகிறார். பரலோகத்தை பற்றி அவ்வளோ பெரிய நம்பிக்கை. 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா 11:9, விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள அந்த பரலோக நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய விசுவாசம்! ஒரு சிறு பிள்ளையை போல பரலோகம்னு ஒன்று வானத்துக்கு மேலே இருக்குது, அங்கே என் ஆண்டவர் இருக்கிறார், அங்கே எனக்கு நிரந்தரமான வீட்டை கட்டி வைத்திருக்கிறார், அது எனக்கு போதும், பூமியில் எனக்கு மிகப்பெரிய பங்களா தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு குடிசை போட்டே வாழ்ந்தவராக்கும் இந்த ஆபிரகாம். ஆகவே தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்று விளங்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை நாம் மறந்துடவே கூடாது. நமக்கென்று பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், தங்க மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்கு வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் நாம் நித்திய காலமாய் வாழ்வதற்கு, அந்த மகிமையான அந்த மேன்மையான வாழ்வை நாம் அடைவதற்கு சிறு பிள்ளைகளைப் போல மாறுவது அவசியம் என்று ஆண்டு சொன்னார். ஒன்று, சிறு பிள்ளைகள் 100க்கு 100 உண்மையை மனம் திரும்புவாங்க. சிறு பிள்ளைங்க 100க்கு 100 தாழ்மையாக இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் 100க்கு 100 ஆண்டவரையும் அவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள். அதை போல நாமும் கூட சிறுபிள்ளைகளைப் போல மாறி தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாளின் ஆராதனை ஆசீர்வதித்து சிறுபிள்ளைகளைப் போல நாங்கள் மாறினால் தேவராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் என்பதை எங்கள் கற்றுக் கொடுத்தீர். நமக்கு நன்றி அப்பா. சிறுபிள்ளைகளைப் போல மாற எங்களை ஆண்டு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறுபிள்ளைகளைப் போல நாங்கள் மனம் திரும்பவும், விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்பவும், இதோ எப்பொழுதும் கடைசி வரைக்கும் நாங்கள் தாழ்மையாய் இருக்கவும், ஆண்டவரே படைத்த ஆண்டவராகி உண்மையும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை 100க்கு 100 நாங்கள் நம்பி அதற்கென்று ஆயத்தப்படவும் ஆண்டவரே நீர் கிருபை தருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் உடைய கரமிருந்து ஆசீர்வதிப்பதாக. வேலை செய்ய பலங்கொடும், வருமானங்களையும் ஆகாரத்தையும் தனி யாவருக்கு ஆசீர்வதித்துக் கொண்டும், போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எந்த தீங்கும் அணுகாதபடி நீருமுடைய பிள்ளைகளுக்கு கோட்டையும் அரணமாயிருந்து, அடைக்கலமாக இருந்து, அக்கி மதுராக இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியாக இருந்து வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்க உங்களுடைய பிள்ளைகளை கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்களுடைய ஆசீர்வதித்து உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியக்காரனை அடியான நேசிக்கிற நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவதாக முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையாவற்றுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம். செய்வனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக.